கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நமது கலிம் இஸ்லாமிக் மீடியாவுடைய 60 நாள் குரான் பயணத்திலே இன்னைக்கு டே 42 42வது நாளில் நாம் இருக்கின்றோம். இன்றைய பாடம் என்னவென்று உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும். நேத்து நம்ம இதுவரைக்கும் நூரானி காய்தாவில் நம்ம பார்த்து முடிச்ச பாடத்துடைய ரிவிஷன் 1, இன்னைக்கு ரிவிஷன் 2, ஃபுல் கிதாப் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான் இருக்கு. அந்த பயிற்சி என்பது என்ன? முழு நூரானி காய்தாவுல நம்ம பார்த்த எல்லா சட்டங்கள், எல்லா வகைகளுடைய மொத்த எக்ஸசைஸ் அது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுல இன்னைக்கு டே 2, அதாவது 2வது ரிவிஷன் டே 42ல நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, தெளிவான முறையில குரானை நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கின்றார் என்பதை நினைக்கும் பொழுது மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது இந்த பணியை, இந்த ஹிதுமத்தை கபூல் செய்தருள் புரிய வேண்டும் என்று துவா செய்து கொண்டு, இது போன்று இலகுவான முறையிலே குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கும் மார்க்கம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக வரும். அதே போன்று உங்கள் அனைவரிடத்திலும் அன்பான வேண்டுகோள், யாருக்கெல்லாம் குர்ஆனை இலகுவான முறையிலே கற்றுக்கொண்டு சரளமாக ஓத விருப்பப்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நமது இந்த கிளாஸ் உடைய வீடியோக்களை நீங்கள் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய பாடத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ரிவிஷன் 2க்கு போயிடலாம். கடைசியா நம்ம இந்த லஹு உல்டா பேஜ் பாடம் வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லையா? இன்னைக்கு ரிவிஷன் உடைய 2ல இங்க இருந்து நம்ம தொடர போறோம். வழக்கமா அவுது பில்லா பிஸ்மில்லா ஹம்து ஸலவாத் எல்லாம் ஓதி ஆரம்பிக்கலாம். வாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். இது நம்ம பார்த்தோம். ஹுருஃபே லீன் என்று பார்த்தோம். வாவுக்கு முன்னாடி ஜபரும் யாவுக்கு முன்னாடி ஜபரும் வந்தா அவு ஐ என்று படிக்கணும் பார்த்தோம். அதுல அதனுடைய பயிற்சி தான் இது. வாங்க என் கூட சேர்ந்து ஓதுங்க. அவுஃபி, ஹவுல, ஸௌமு, ஸௌஃப, கௌஸர, கௌஸர, ஷரௌஹு, ஷரௌஹு, யா கௌமி, மௌஊதத்து, மௌஊதத்து. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப ஜஸ்ட் ரிவிஷன் பண்றோம், ரீகால் பண்றோம். அதனால அப்படியே நம்ம ஓதிக்கிட்டே போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதணும், ஓதிட்டே வாங்க. அடுத்தது ஹம்சாயா ஜபர் ஐ, பாயா ஜபர் பை. இதை பேஸ் பண்ணி இங்க சில உதாரணங்கள் பயிற்சி இருக்கு, அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஐன ஸைஃபு, சொல்லுங்க. ஐன ஸைஃபு, அபவைஹி, அபவைஹி, யா லைதானி, யா லைதானி, أوحيت, أوحيت, عينين, عينين، لا ريب، لا ريب، غيري، غيري، بين يديه، بين يديه، ينادون، ينادون، هيهات، هيهات، أوجس، أوجس، سليمان، سليمان، فتعالينا، فتعالينا. அடுத்த பக்கம் பார்க்கலாமா? அடுத்து
இது வரைக்கும் நம்ம பார்த்ததுடைய பேசிக்ஸ்ல இருந்து ஒரு சில எக்ஸசைஸ். இப்போ நம்ம ஹரக்கத் எல்லாம் பார்த்து முடிச்சோம் இல்லையா? ஹரக்கத் பார்த்தோம், ஜபர் ஜேர் பார்த்தோம், அப்புறம் மத்துடைய எழுத்துக்கள் பார்த்தோம், லீனுடைய எழுத்துக்கள் பார்த்தோம். இது எல்லாத்தையும் கலந்து இங்க சில வார்த்தைகள் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நம்ம படிக்கிறோம். ஏற்கனவே படிச்சாச்சு, இப்போ ரிவிஷன் பண்றோம். ஓகேங்களா? خلق خلق إذا وقب إذا وقب وإذا قرئ وإذا قرئ وكواعب وكواعب في جيدها في جيدها يقول يقول فعقروها فعقروها لا يموت فيها مآرب مآرب يوم يرونها يوم يرونها وصاحبته وصاحبته ذلك ذلك فقال حافظين حافظين وأوتي كتابه وأوتي كتابه كيف فعل كيف فعل وليدين وليدين أوحى لها بما يوعون وطور سينين அடுத்தது தன்வீனுடைய பாடம் நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஹம்சா தோ ஜபர் அன், பா அலிஃப் தோ ஜபர் பன் அப்படி படிப்போம். இங்க ஹம்சா தோ ஜேர் இன், பா தோ ஜேர் பின் அப்படி படிப்போம். இங்க ஹம்சா தோ பேஷ் உன், பா தோ பேஷ் புன், துன் சுன் அந்த மாதிரி படிப்போம் இல்லையா? இப்ப அதை அடிப்படையாக கொண்டு பயிற்சி இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். இது தெரியும் இல்லையா? தாலிப் தோ ஜபர்தன், தானூன் ஜபர்தன், தன்வி நூனே சாக்கின். வாங்க ஓதுங்க, கூட சேர்ந்து ஓதுங்க. ஆதன் ஆதன் சௌஇன் சௌஇன் கரீபுன் கரீபுன் ஃபமன் ஃபமன் அஸீமுன் ஐன் வா இருக்கு, அஸீமுன் குன் மரதுன் மரதுன் ரசூலுன் ரசூலுன் ஷைஅன் ஷைஅன் கிஷாவத்துன் கிஷாவத்துன் காசிகின் காசிகின் ஹுதன் ஹுதன். அடுத்து தன்வீன் இல்ல நூனே சாக்கின் பிறகு இந்த 6 எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒண்ணு வந்தா அந்த சத்தத்தை நம்ம வெளிப்படுத்தி ஓதணும் அப்படின்னு பார்த்தோம். இசாருன்னு பார்த்தோம், அழுத்தாம ஓதணும் நூனே சாக்கினோட முதல் சட்டம். அந்த எக்ஸசைஸை இப்ப பயிற்சி பண்ணி பார்க்கலாம் வாங்க.
طيرا أبابيل طيرا أبابيل نار حامية نار حامية لمن خشي لمن خشي من غيره من غيره يومئذ عليها يومئذ عليها منه خطابا منه خطابا من عين آنية كفوا أحد فمن عفي من أخيه من أذن كتاب حكيم عذاب غليظ حاسد إذا حسد. இப்ப அதே நூனே சாக்கினா கவனிச்சு இஃபாவுடைய 15 எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒன்று வந்தா நூனே சாக்கின் தன்மையுடைய சப்தத்தை மூக்கில் மறைத்து அழுத்தி ஓடுன்னு நம்ம பார்த்தோம். அந்த உதாரணத்தை இப்ப பயிற்சி பண்ணி பார்க்கலாம். أنت منذر كراما كاتبين كنت ترابا يتيما فآوى من دخله أنثى من شيء نارا ذات فلن تجد يوم ينفخ من طغى عن ضيف من ثقلت أنزلنا ينظرون. அடுத்து கல்கலா அப்படின்னு பார்த்தோம். காஃப் பா பா ஜீம் தால் இந்த 5 எழுத்துக்கள் மேல சுக்கூன் வந்தா அந்த எழுத்தை கொஞ்சம் அசைச்சு ஓதணும். அப்பு பஜ்ஜு காத்து அப்படி ஓதணும் நம்ம பார்த்தோம். அதனுடைய பயிற்சி இங்க கீழே கடைசி 2 இருக்கு பாருங்க. يجعل لقد خلقنا أطعمنا نقعا بروج محيط اهدنا இதுவும் பயிற்சி தான். இதுல கல்கலாவுடைய எழுத்துக்கள் மற்ற எல்லா எழுத்துக்களும் கலந்து இருக்கும். நம்ம கல்கலாவுடைய எழுத்துக்கு மட்டும் அசைச்சு ஓதணும். மற்ற எழுத்துக்களை சுக்குன் இருந்தா அதை அசைக்காம ஓதணும்னு நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, அதுதான் இப்ப பாக்குறோம். வாங்க ஓதுங்க. தஜ்ரி தக்வா யுக்னி நுஷிரத் ரஃபிஅத் ينقلب ليس حشرت
يعلم يعلم فتحت يوسوس يسقون وألقت أفلا يعلم إذا بعثر فألهمها فجورها وتقواها. Coba saya tuh. فألهمها فجورها وتقواها. ألم نشرح لك صدرك ألم نشرح لك صدرك هل أتاك فلهم أجر غير ممنون فلهم أجر غير ممنون. اقرأ تأتون யாத்திக தாத்தூர் அப்படின்னு படிப்பாங்க. ஏன்னா யாலி ஜபர் யா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா மேல இருக்கக்கூடிய ஹம்சாவை கவனிக்க மறந்துடுவாங்க. அதை நம்ம கவனிக்கணும். ஹம்சா யா ஹம்சா ஜபர் ய தா ஹம்சா ஜபர் தா. அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஓடுங்க. த தூன யத்தீக யமுரூன யமுரூன. இப்போ தஸ்தீதுடைய பாடம் நம்ம பார்த்தோம். அப்ப என்பது இப்படி எழுதப்பட்டிருக்கும். ஆனா அசல் எப்படி இருக்கும்? ஹம்சா பா ஜபர் அப்பு பா ஜபர் பான் இருக்கும். ஷத் இருந்தா 2 பான் சொன்னோம் இல்லையா? ஞாபகப்படுத்தி பாருங்க. அதோடைய உதாரணங்கள் இங்க இருக்கு. அப்படியே வேகமா ஓதிட்டு வாங்க பார்க்கலாம். அப்ப இப்ப உப்ப அப்பி இப்பி உப்பி அத்த இத்த உத்த அத்தி இத்தி உத்தி இஜ்ஜ இஜ்ஜி இஜ்ஜு உஜ்ஜ உஜ்ஜி உஜ்ஜு அப்பன் இப்பன் உப்பன் அப்பின் இப்பின் உப்பின் பப்புன் பிப்புன் புப்புன் தப்பன் திப்பின் துப்புன் ஜப்ப ஜிப்ப ஜுப்ப ஜப்பி ஜிப்பி ஜுப்பி குவி தவ்வா சுஜ்ஜி அத்த ஹுவ்வு ஹய்ய அலைய அலைய ஈயாக ஈயாக யظுன்னு யظுன்னு சும்ம சும்ம. நம்ம எங்க அழுத்துறோம்? யظுன்னு சும்மா இல்ல, சட்டம் இருக்கு இல்லையா? நூன் மேலயோ மீன் மேலயோ ஷத்து வந்து அழுத்தம், அதனால அழுத்தி ஓதுறோம். கடைசி வரி சுய்யிரத் சுய்யிரத் சுஇரத் சுஇரத் உத்திலத் உத்திலத். இப்ப ராவுடைய பாடம். ரா எப்பப்பெல்லாம் வல்லினமாக ஓதணும் மெல்லினமா ஓதணும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ராவு சுக்குன் பெற்ற ராவா இருந்தா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஜபரோ பேச இருக்கணும். அதுவே சத்து பெற்ற ராவா இருந்தா ராவுக்கு மேல ஜபரோ பேச இருக்கணும். அப்ப வல்லினமாகவும் ஜேர் வந்துச்சுன்னு சொன்னா அதை மெல்லினமாகவும் ஓதுன்னு நம்ம படிச்சிருந்தோம். அந்த உதாரணங்களை இப்போ பயிற்சி எடுக்க போறோம். வாங்க. அர்சல்னா அர்சல்னா குர்ஆனுன் யக்ருருக யக்ருர்க மிர்சாதன் கிர்தாசின்
ஃபிர்காத்துன் ஃபிர்காத்துன் அமீர் தாபு. இங்க அலிஃப விட்டுறணும்னு சொன்னேன், மீமே ராவும் தான் சேர்க்கணும். அமீர் தாபு ரப்பிர்ஜிஊனி. இங்க அலிஃபு கணக்கு இல்ல, பாவையும் ராவையும் சேர்க்கணும். ரப்பிர்ஜிஊனி முஸ்தகிர்ருன் முஸ்தகிர்ருன் ஃபஃபிர்ரு ஃபஃபிர்ரு பிர்ர பிர்ருன் மர்ரத்தன் பிர்ர பிர்ருன் மர்ரத்தன் உமிர்து உமிர்து முன்ஹமிர் முன்ஹமிர் வஸ்பிர் வஸ்பிர் மின் ஷர்ரி. இங்க போய் ஷர்ரி அது சொல்லக்கூடாது. ஷர்ரி பர்ரி பிர்ரி துர்ரியுன் துர்ரியுன் முஸ்தமிர்ரின் முஸ்தமிர்ரின் ذُرِّيَّةً ذُرِّيَّةً துஹர்ரிமு துஹர்ரிமு. அவ்வளவுதான் இன்னைக்கு பாடம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ரிவிஷன் 3 லாஸ்டா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த கடைசி கன்க்ளூஷன் பாடத்தை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை தொடங்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது குர்ஆன் பயணத்தை வெற்றி பயணமாக